பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிடம் அப்படிங்கிறது வந்து நம்ம முழுக்க டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அப்போ யூனிட்டு, அதாவது பழைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9, புது சிலபஸ் அப்படிங்கிறதுல வந்து யூனிட் 5, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போவுமே டைம் வந்து 5:40 அப்போ லவனியா டைம் என்னப்பா? 5:40 5:45? எஸ் சார், 5:40 சார். 5:40 அப்படிங்கிறது ஆயிடுச்சு. ஸோ 40 நிமிஷத்துக்கு மேலே நம்ம கடந்து போயிட்டோம். மேக்ஸிமம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நான் அப்படியே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில், ஸோ நமக்கு இந்த யூனிட் 5, ஏன்னா யூனிட் 5ல் மட்டும் லவனி எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க நம்ம குரூப் 1க்கு வர ஜூன் 15க்கு? சரி எஸ் சார், யூனிட் 5 ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் வந்து 50 மார்க்ஸ். 50 கேள்விகள் கேட்குறாங்க. எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் 5 அப்படிங்கிறத சேர்த்து நமக்கு வந்து, அதாவது யூனிட் 5 பொறுத்தவரை எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது 2 இருக்கும். அதிலிருந்து மட்டும் 50 கேள்விகள் கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் அப்படியே குறைச்சிக்கோங்க. ஸோ நமக்கு குரூப் 2 அப்படிங்கிறது, குரூப் 4 அப்படிங்கிறதுல மினிமம் 25 கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்க்டு. சரி, ஓகேங்க, நம்ம டாபிக் வைஸாக பார்ப்போம். அப்படியே நான் வந்து கொஸ்டின் வைஸாக அப்படியே பார்த்துட்டு வரேன். ஸோ இடஒதுக்கீடு அப்படிங்கிறதா முதல் சாப்டர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுல இடஒதுக்கீடு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இது எந்த ஆர்டிக்கலில் இருக்குது அப்படிங்கிறது, மத்திய அரசு எப்படி கடைபிடிக்கிறாங்க, மாநில அரசு எப்படி கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வரலாம். இன்ன வரைக்கும் லாவண்யா வந்து கேள்வி பதிலாக கேட்டுட்டு போனாங்க. நான் வந்து ஃபுல்லாக ரிவைஸ் அண்ட் ரீகால் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இடையில கேள்வி கேட்பேன், நீங்களும் பதில் சொல்லுங்கள். ஸோ ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பொதுவாக தகுதியுள்ள மக்களுக்கான உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் சோசியல் மெஷர் கேரிட் டு செக்யூர்டு ரைட்ஸ், பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஃபார் தி டிசர்விங் பீப்புள். டிசர்விங் அப்படிங்கிறது அந்த இடத்துல தகுதி உள்ள மக்களுக்கான உரிமைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ரொம்ப முக்கியமானது, இது சமூக நீதியினுடைய ஒரு வடிவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, இட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ். இது ஒரு சமூக நீதியினுடைய ஒரு வடிவம் அப்படிங்கிறது தான் நமக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இடஒதுக்கீடை பற்றி எந்தெந்த ஆர்டிகல்ஸ்லாம் வருது, சஞ்சனாட்ட கூட கேட்டாங்க லாவண்யா. ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16, ஆர்டிகல் 46, இதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பர்டிகுலராக 15, 16 அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்துடும். 46 அப்படிங்கிறப்போ டிபிஎஸ்பியில் வந்துடும். அதே மாதிரி ஆர்டிகல் 243 டி, அதே மாதிரி 243 டி, அப்புறம் 330, ஆர்டிகல் 330, ஆர்டிகல் 332, ஆர்டிகல் 338, 338A, 338B, இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? யார் சொல்லுவா? ஆர்டிகல் 338ங்கிறது எதை டீல் பண்ணுது? நேத்தி கூட நான் அதை ரீகால் பண்ணேன். ஆர்டிகல் 338 நேஷனல் அப்படிங்கிறது வந்து கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 338. அதே மாதிரி 338A அப்படிங்கிறது தான் ஷெட்யூல் ட்ரைபு. 338B அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஓபிசி அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியது. ஸோ இதில் கடந்து வந்த பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷனை பொறுத்தவரை 1892, அதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட அடுத்த 20 வருடம் கழிச்சு, ஆஃப்டர் 20 இயர்ஸ், இந்த பஞ்சமி ஆக்ட் அப்படின்னு கொண்டு வராங்க. 1892 பஞ்சமி ஆக்ட். என்னாச்சு? திருப்பதி கிளாஸ் ஆரம்பித்து 50 நிமிஷம் ஆச்சு. 50 மினிட்ஸ் கான். 50 நிமிஷம் நடத்தியாச்சு. யூனிட் 5ல மேக்ஸிமம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ தான் வரீங்க. இருக்கீங்களா? சாரி சார், அலாரம் வச்சு சார், அடிக்கல சார். இப்போதான் சார் அலாரம் வச்சுங்க, அடிக்கலையா? சரி, பரவாயில்ல, ஓகே. எனக்குலாம் அப்படியே கண்ணெல்லாம் எரியுது. ஏன்னா ஆக்சுவலாக நான் வந்து 2:45 உங்களுக்கு கூட நான் அனுப்பிச்சி கொடுத்துருப்பேன். காலையில் எல்லாருக்குமே குரூப்பில் அனுப்பிச்சி கொடுத்துருப்பேன். 2:45 தான் நான் கடைசியாக மெசேஜ் அனுப்பினேன். 2:45 சம்திங் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ 1892 ஞாபகம் வச்சுங்க. பஞ்சமி சட்டம் அப்படிங்கிறது, இந்த பஞ்சமி சட்டம்ங்கிறது 1892, இது மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் அந்த கடந்து வந்த பாதைகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோம். அதே மாதிரி 1920 அப்படிங்கிறது வந்து, ஸோ இடஒதுக்கீடு அடிப்படையில் முதல் தேர்தல் நடந்துச்சு. இடஒதுக்கீடு அடிப்படையில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் முதல் தேர்தல் அப்படிங்கிறது. ஸோ ஞாபகம் இருக்கா? ஹரிகிருஷ்ணன் ஃப்ரம் சிவகங்கா. 1920 அப்படிங்கிறது ஒரு பிரசிடென்சி எலெக்ஷன் அப்படிங்கிறது மாகாண தேர்தல் அப்படின்னு சொன்னோம். இது எந்த அடிப்படையில் நடத்தினாங்க? 1919 சார். சூப்பர். 1919 மாண்டேகி ஜெம்ஸ்ஃபோர்ட் அப்படிங்கிறது இடஒதுக்கீடு அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அந்த படி நடக்கும். அதில் தமிழகத்தை ஆட்சி செய்த முதல் கட்சி அது. 1920, 1937 வரைக்கும் நீதி கட்சி சார். நீதி கட்சியை தோற்றுவிச்சவங்க யாரு? அந்த 3 பேர் யாரு? டிஎம் நாயர், நடேச முதலியார், தியாகராஜ செட்டியார் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த 3 பேர் அவங்க எந்த ஆக்சுவலாக என்ன இயக்கம் கட்சியாக மாறுது? சார் தென்னிந்திய
நல உரிமை சங்கம் அல்லது பிராமணர் இல்லாத ஒரு இயக்கம் இல்லையா? தென்னிந்திய நல உரிமை சங்கம் அல்லது பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் அப்படிங்கறத நீதி கட்சியா மாறுது. நீதி கட்சியினுடைய முதலமைச்சர் யாருப்பா? அகரம் சுப்பராயலு ரெட்டியார் அப்படிங்கிறது 1920 அப்படிங்கிறதுல அவர் தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுறார். 37 வரைக்கும் நீதி கட்சி தான், 37 இருந்து 67 வரைக்கும் காங்கிரஸ். சரி, அந்த 37ல யாரு, 67ல யாரு காங்கிரஸ்ல தமிழகத்தினுடைய முதலமைச்சர்கள்? கொஞ்சம் குயிக். 37 வந்து ராஜாஜி சார். 37ல ராஜாஜி. 67ல வந்து அண்ணா வருவாங்க சார் லாஸ்ட். பக்தவட்சலம் 67ல பக்தவட்சலம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 1920 அப்படிங்கிற ஒரு தேர்தல் முதல் முறையாக தமிழகத்தில் எலெக்ஷன் பேஸ்டு ஆன் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இடஒதுக்கீடு அடிப்படையில் அந்த தேர்தல் நடந்துச்சு அப்படி சொல்லக்கூடியது ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் 1921 22 அந்த காலகட்டத்தில் 1921 22 அப்படிங்கிறது கம்யூனல் அந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவோ வரும். கம்யூனல் அப்படிங்கிறது இதில் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 1921 22 இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. இதை தான் சிவப்பு எழுத்து நாள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரெட் அந்தமாக இருக்கக்கூடிய ரிட்டன் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 1926 அப்படிங்கிறதுல இவர் தான் முத்தையா முதலியார் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில். 1926 அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் முத்தையா முதலியார் இவர் தான் வகுப்புவாத இடஒதுக்கீட்டினுடைய தந்தை அப்படிங்கிறது. சரி, அதை ஃபாதர் ஆஃப் அந்தமாக இருக்கக்கூடிய கம்யூனல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது. ஃபாதர் ஆஃப் கம்யூனல் ரிசர்வேஷன் 1926. ஸோ இது ஒன்லி ஃபார் ரீகால் அண்ட் ரிவைஸ் கிளாஸ் தான். ஸோ யூ ஷுட் நாட் ட்ரை டு சரியா டேக் நோட்ஸ். ஸோ இஃப் யூ ட்ரை டு டேக் நோட்ஸ் ஸோ யூ வில் பி வெரி ஃபாஸ்ட். இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கிற மாதிரி தெரியும். அம்மா உங்களுக்கு ஆடியோ ஃபைல் வரும்ப்பா. ஆல்ரெடி நம்ம வந்து இது 3வது கிளாஸ். லாவண்யா இது வந்து 3வது கிளாஸ் தானே அந்த குரூப் 1க்கு? நம்ம ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு ரிவிஷன் கிளாஸ். ஆமாம், முதல்ல பாலிட்டி எடுத்துக்கிட்டோம், இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டிக்கு அப்புறம் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இந்த 3rd டே அப்படிங்கிறது யூனிட் 5 அப்படிங்கிறதுல பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வரோம். எக்கனாமிக்ஸ் நம்ம ரீசெண்டாக படிச்சுட்டு இருக்கறனால. அப்போ ஹூ இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் அந்த மாதிரி கம்யூனல் ரிசர்வேஷன் இன் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் 1926ல் முத்தையா முதலியார் அப்படிங்கிறத எடுத்துங்க. 1926 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். இப்போ நான் சொன்ன இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ப்ரீ இண்டிபெண்டன்ஸில். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1948 தான் தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. ஸோ பிசி அப்படிங்கிறது 25% இருக்கும் அப்போ 48களில். எஸ்சி அப்படிங்கிறது 16% இருக்கும். அதுக்கப்புறம் செம்பாக்கம் துரைராஜன் கேஸ் அப்படிங்கிறது 1951 ஃபைல் பண்ணுவாங்க. செம்பாக்கம் துரைராஜன் கேஸ் அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின். அப்போ செம்பாக்கம் துரைராஜன் கேஸ் அப்படிங்கிறது 1951 தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஸோ முதல்ல ஒரு அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த அமெண்ட்மெண்ட்டில் தான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் ரிசர்வேஷன் அப்படிங்கிறதுல ஆர்டிகல் 15 சப்ஹெட்டிங் 4, அதே மாதிரி ஆர்டிகல் 16 சப்ஹெட்டிங் 4. 15ங்கிறது யாரையும் பாகுபடுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடிப்படை உரிமைகளில் ஆர்டிகல் 15ங்கிறது there is no discrimination among the public under caste, religion, language or anything. ஸோ எதை வச்சுமே நம்ம வந்து ஒருத்தரை பாகுபடுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது ஆர்டிகல் 15. அந்த 15(4) அப்படிங்கிறதுல இடஒதுக்கீடு பற்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 16ல் 4. 16ன்றது உங்களுக்கு தெரியும் இடஒதுக்கீடு தான். அப்போ இடஒதுக்கீட்டில் 4 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது 1951 ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டு. லாவண்யா சொல்லலாமா? அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாவே எந்த ஆர்டிகல்? 368. அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாவே எந்த நாட்டில இருந்து எடுத்தோம்? சவுத் ஆப்பிரிக்கா சார். சவுத் ஆப்பிரிக்கா. 104வது அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது எதை பத்தி சொல்லுது? 104 சார். ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்படிங்கிறவங்க லோக்சபால 2 பேர் அப்படிங்கிறது காலங்காலமா இருந்துட்டு இருந்தாங்க. அவங்கள நீக்கினது அப்படிங்கிறது தான் நமக்கு 104வது அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறத சொன்னோம் இல்லைங்களா? ஓகே, அடுத்து 1953. 1953ன்றது இதுதான் ஃபர்ஸ்ட் பேக்வேர்டு அப்படிங்கிற மாதிரி கிளாஸ். பேக்வேர்டு கிளாஸுக்கு நேஷனல் லெவலில் ஒரு ஆணையம் அப்படிங்கிறத அமைச்சது வந்து இதுதான் 1953 அப்படிங்கிறதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ காக்கா கலேகர் கமிஷன் இது வந்து 11 மெம்பர் கமிஷன் கேட்பாங்க. காக்கா கலேகர் கமிஷன் அப்படின்னு சொன்னாவே 11 மெம்பர் கமிஷன், 11 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு. இது வந்து 1955 அப்படிங்கிறதுல தான் இவங்க வந்து என்ன பண்ணாங்க, ரிப்போர்ட் வந்து சப்மிஷன் பண்ணாங்க. அப்போ காக்கா கலேகர் கமிஷன் அப்படிங்கிறது 1955 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். காஞ்சிபுரம் சுகன்யா இருக்கீங்களாப்பா? சுகன்யா ஆக்சுவலாக வந்து 1955 அப்படின்னாவே என்ன ஆக்ட் சொல்லலாம்? 1955 என்ன ஆக்ட்? எக்ஸாக்ட்லி கரெக்ட். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது. சிட்டிசன்ஷிப் அப்படின்னாவே எந்த பார்ட்? பார்ட் 2 அப்படிங்கிறது சிட்டிசன்ஷிப். ஆர்டிகிள் அப்படின்னு சொன்னாவே எந்த ஆர்டிகிள் இருந்து எந்த ஆர்டிகிள் வரைக்கும்?
5 to 11 sir. 5 to 11 அப்படிங்கிறதுல ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வழிகளில் பெறலாம், எத்தனை வழிகளில் இழக்கக்கூடிய சூழல்? 5 வழிகள்ல பெறலாம் sir. 5 வழிகளில் பெறலாம், 3 வழிகளில் இழக்கலாம், அப்படிதானே? Yes sir. ஆர்டிகல் 5 தெரியுமா? Definition. Definition 6. Definition. டெஃபினிஷன் 6. பாகிஸ்தான் டு இந்தியா 7. இந்தியா டு பாகிஸ்தான் 8. இது வந்து NRI. NRI 9. லாஸ் வந்து loss of citizenship. லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் 10. கண்டினியூஷன்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் 11. 11 வந்து பார்லிமெண்டோட ரெகுலேஷன்ஸ். கங்க்ராட்ஸ். ஓகே சுகன்யா, பரவாயில்ல. இன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்க. டவர் கிடைக்கல, கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, பரவாயில்ல, அப்படியே படிங்க. இந்த எஃபோர்ட் போட்டால் அடிச்சிடலாம், சரியா? உங்கள் பாப்பாவுக்கு என்ன ஏஜ் ஆகுது? செகண்ட் பேபிக்கு வந்து 40 நாள் ஆகுது. 40 days only. பரவாயில்ல, யூ ஆர் டேக்கிங் ரிஸ்க். பரவாயில்ல, ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறீங்க. ஆனால் பாருங்கள், யங்ஸ்டர்ஸ் இன்னும் திருமணமே ஆகலை, இன்னும் கமிட்மெண்ட்ஸ்லாம் இல்லை, ஆனால் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ இரவு ஃபுல்லாக அந்த ஐபிஎல் பார்த்துட்டு பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காங்க, சரியா? ஸோ நானும் கூட அந்த கடைசியெல்லாம் ஓவரெலாம் பார்த்துட்டு உங்களுக்குலாம் மெசேஜ்லாம் அனுப்பிச்சி கொடுத்தேன். யார் அடுத்து 18வது ஐபிஎல்லில் யார் வந்து ஃபைனலிஸ்ட் யார் அப்படிங்கெல்லாம் அனுப்பிச்சி கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் 2:30 மணி 2:45 அப்புறம் தான் நானும் தூங்கினேன். ஸோ கரெக்டாக 5:05 உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கிளாஸஸ் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, கங்க்ராட்ஸ் சுகன்யா. எஃபர்ட் போடுங்க, ஜெயிச்சிடலாம். ஸோ அடுத்து நம்ம அடுத்து நம்ம பார்க்கும்போது 1969 அதுக்கப்புறம் மறுபடியும் பேக்வேர்டு கமிஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க தமிழகத்தில். முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்னு கேட்டாவே 1969. இப்போ 1969 அப்படிங்கிறதுல சட்டநாதன் ஆணையம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சட்டநாதன் ஆணையம், ஆனால் அவங்க ரிப்போர்ட் கொடுத்தது 1971. சட்டநாதன் ஆணையம் அமைச்சது வந்து 1969, ஆனால் ரிப்போர்ட் கொடுத்தது வந்து 1971 அப்படிங்கிறது. சஞ்சனா ஃப்ரம் ஓசூர் ஆன் பண்ணிக்கலாமா? சஞ்சனா ஃப்ரம் ஓசூர். 1969 அப்படிங்கிறது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதா? யாரால? அறிஞர் அண்ணாவில். எந்த டேட்டு? ஜனவரி 14. 1969 நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுல கால் வச்சாரா? எந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்டில் இருந்து? USA அப்படிங்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, 1969 அப்படிங்கிறதுல எத்தனை வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது? 14 major banks was nationalized the first time in Indian banking history. So யார் அப்ப பிரதமராக இருந்தா? இந்திரா காந்தி அம்மையார் அப்படிங்கிறது. ஏன்னா 64 ஜவஹர்லால் நேருலாம் இறந்துருவார். 69 நம்ம இந்திரா பிரியதர்ஷினி அப்படிங்கிற இந்திரா காந்தி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 1969 அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் அப்படிங்கிறத பார்த்தோம். சட்டநாதன் ஆணையம் 1971. 1971 ஒரு முக்கியமான ஆக்ட் இருக்கு. என்ன ஆக்ட் சஞ்சனா? அபாலிஷன். ஏதாவது கரெக்டா சொல்லுங்க. அபாலிஷன் ஆஃப் அபார்ஷன் ஆக்ட் எடுத்துக்கலாமா? அபாலிஷன் ஆஃப் அபார்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது கருக்கலைப்பு தடை சட்டம் அப்படிங்கிறது 1971. இதே வருஷத்துல ஒரு நாடு சுதந்திரம் வாங்கியிருக்கும். இஸ்ரேல் வந்து 1948 சுதந்திரம் வாங்கியிருக்கும். 1967 முழு சுதந்திரம் அடைஞ்சிருக்கும். நான் கேட்கறது 1971 சுதந்திரம் வாங்கிய நாடு கேட்டிருக்கேன். பங்களாதேஷ் அப்படிங்கிறது 1971 எந்த நாட்டில இருந்து சுதந்திரம் அடைஞ்சிச்சு? இந்தியால இருந்து வாங்கல. அவங்க 1947 சுதந்திரம் வாங்கிட்டு போயிட்டாங்க. பாகிஸ்தான் இருந்தா சுதந்திரம் வாங்கினாங்க 1971. சஞ்சனா, இன்னும் கிளாரிட்டி வேணும். 1971 அப்படிங்கிறது என்ன ஆபரேஷன்? ஆபரேஷன் விஜய் திவாஸ் தான் சொல்லுவாங்க. 1971 ஷேக் முஜிபுர் ரஹ்மான், அவர் தான் வங்காளத்தினுடைய தந்தை அப்படிங்கிறது. ஸோ இப்போ யார் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்களாதேஷ் அப்படிங்கிறதுல இருந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தா? அது இரண்டு போறாங்க. முகமது யூனஸ். நான் வந்து ராஜினாமா பண்ணதை கேட்டேன். ராஜினாமா பண்ணது யாரு? ஷேக் ஹசீனா எந்த கட்சிப்பா? அவாமி லீக் அப்படிங்கிற கட்சி. எஸ், கங்க்ராட்ஸ். ஓகே சஞ்சனா, பரவாயில்ல. இப்படிதான் கொஞ்சம் மிரட்டுற துணியில இருக்கும். இருந்தாலும் பயப்படக்கூடாது. கேள்வியெல்லாம் பதில் சொல்லணும்.
அப்போ இது சட்டநாத நாணயம் 1971 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இந்த சட்டநாத நாணயம் தான் பிசி அப்படிங்கிற பேக்வேர்டு கிளாஸுக்கு 31%, அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு ஒரு 18% அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1982 அம்பா சங்கர் கமிஷன். அம்பா சங்கர் கமிஷன் அப்படிங்கிறது இது 2வது கமிஷன் தமிழ்நாட்டில். யாருக்கு? பேக்வேர்டு கிளாஸுக்கு. சரியா? அப்போ செகண்ட் பேக்வேர்டு கிளாஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ பிசிக்கு வந்து 50% அப்படிங்கிறது கொடுத்தாங்க, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 18% அப்படிங்கிறது கொடுத்தாங்க. பிசிக்கு வந்து 50%, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 18% கொடுத்தாங்க. இது செகண்ட் கமிஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க, அம்பா சங்கர் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 1989 அப்படிங்கிறது தான் புதிய ரிசர்வேஷன் ரூல் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. பிசிக்கு வந்து 30%, எம்பிசிக்கு வந்து 20%, எஸ்சிக்கு வந்து 18%, எஸ்டிக்கு வந்து 1%, மொத்தமாக 69%. இது 1989 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பீரியடில் 1989 தான் அந்த 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். 69% இடஒதுக்கீடுன்றது 1989 ஆன்வர்ட்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எஸ்சிக்கு வந்து 15ஆகவும் எஸ்சிஏக்கு ஒரு 3%ஆகவும் இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 1978 அப்படிங்கிறது தேசிய அளவில் நேஷனல் லெவலில் செகண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓபிசி கமிஷனுக்கு அப்படிங்கிறது மொரார்ஜி தேசாய். ஏன்னா 1978 காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ராஜேஸ்வரி இருக்கீங்களாப்பா? 1978 மொரார்ஜி தேசாய் எந்த மாநிலத்திலிருந்து முதல் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு? சிஎம் அடிப்படையில் மகாராஷ்டிரா. மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிறது எந்த கட்சி? ஜனதா பார்ட்டி சார். ஜனதா பார்ட்டி எப்போ வந்து பாரதிய ஜனதாவா மாறுது? 1980 சார். 1980 அப்படிங்கிறது எப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தாமரைங்கிற சின்னம் ஒதுக்கப்பட்டுச்சு? ஐ டோன்ட் நோ சார். 1980 தான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1978 அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிறது. ஸோ மொரார்ஜி தேசாய் யாரை சேர்மனாக அமைப்பாருப்பா? ராஜேஸ்வரி. பிபி மண்டல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸோ அதே மாதிரி அதோட செக்ரட்டரின்னு கேட்டாங்கன்னா எஸ்எஸ் கில் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க என்ன பண்ணாங்க, பேக்வேர்டு கிளாஸ் அப்படிங்கிறது வந்து 52% அப்படிங்கிறது இருக்கிறதாகவும் அதில் 27% அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது இம்ப்ளிமெண்டேஷன் ஆனது எப்போ சார் அப்படின்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி 1990 அப்படிங்கிறதுல தான் விபி சிங். அதனால தான் அவரை வந்து சொல்லுவாங்க த ஃபாதர் ஆஃப் ஓபிசி கமிஷன் அப்படிங்கிறதுக்கு, ஓபிசிக்கு. ஸோ விபி சிங் அப்படிங்கிறவருக்கு ராஜேஸ்வரி எந்த மாநிலம் சிலை வச்சிருக்கு? ராஜேஸ்வரிக்கு நான் பேசுனது ரீச் ஆயிடுச்சா? என்ன கேள்வி கேட்டிருந்தேன் ராஜேஸ்வரி? குஜராத் சார். ஐ திங்க் குஜராத்லாம் கிடையாது, குஜராத்லாம் வைக்கவே இல்லை. நம்ம தமிழ்நாடு. என்ன எப்படி இருக்கீங்க ராஜேஸ்வரி? ஒரு சாதாரண கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேன், திடீர்னு குஜராத் ஐ திங்க் குஜராத்லாம் சொல்றீங்க. ஹரிகிருஷ்ணன் எந்த மாநிலம்? தமிழ்நாடு சார். எழும்பூர் சார், சென்னை. எக்மோர் அப்படிங்கறதுல ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? எக்மோர்ல எங்க? சாரி சார், தெரியல. சரி, தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஸ்பெசிஃபிக் பண்ணோம். நம்ம தமிழக அரசு ரொம்ப முக்கியமாக பிரசிடென்சி காலேஜ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்த்தி ஃப்ரம் புதுக்கோட்டை. எஸ் ஆர்த்தி, நல்லா சொல்லுமா? சென்னை பிரசிடென்சி காலேஜ் அப்படிங்கிறதுல தான் நமக்கு வந்து விபி சிங் அப்படிங்கிறவருக்கான சிலை அப்படிங்கிறது நிறுவப்பட்டுச்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இது மண்டல் கேஸ் அப்படிங்கிறது 1992 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். பிசி அப்படிங்கிறதுக்கு 27% ஆகும். அதே மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஆர்த்தி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறது சொல்லக்கூடியவங்களுக்கு எந்த அமெண்ட்மெண்ட் படி கொண்டு வந்தாங்க தெரியுமா இந்த 10% இடஒதுக்கீடுன்றது? 103. எக்ஸாக்ட்லி கரெக்ட். 103 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பிசி அப்படிங்கிறதுக்கு 27%, அதே மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறவங்களுக்கு 10%, அதே மாதிரி இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 50% தாண்டக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி கிரீமி லேயர் அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதே மாதிரி 50%க்கு மேலே அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. இதெல்லாம் அதே மாதிரி இந்திரா சகானி வழக்கு, இதுவும் முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கணும். இந்திரா சகானி வழக்கு அப்படிங்கிறது 1990-91 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடஒதுக்கீடை கொடுத்து முக்கியமாக அமெண்ட்மெண்ட் கேட்டாங்கன்னா 77வது சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது 1995 இருக்கும்.
85வது சட்ட திருத்தம் 2001 இருக்கும். 81வது சட்ட திருத்தம் 2000 இருக்கும். அதே மாதிரி தேசிய அந்த பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் சொல்கிறோம் இல்லையா, நேஷனல் பேக்வேர்டு கிளாஸ் கமிஷன் 1993, இதெல்லாம் முக்கியமானதுங்க. இந்த இடஒதுக்கீடை பற்றி கேட்டாங்கன்னா இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ 1994ங்கிறது தமிழ்நாடு ரிசர்வேஷன் கேஸ். இன்றைக்கி கூட கேட்டாங்க, லாவணியா கேள்வி கேட்கும்போது கூட 1994ங்கிறது தமிழ்நாடு ரிசர்வேஷன் கேஸ் இருக்குது. அதே வருஷம் தான் 1994 ரிசர்வேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வருவாங்க. ஸோ இதனால தான் இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன், அரசியலமைப்பு பாதுகாப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அது 76வது அமெண்ட்மெண்ட் 1994ங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி தனியார் கல்வி நிறுவனத்திலையும் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது எப்போன்னு கேட்டாங்கன்னா 2005 அப்படிங்கிறது இது 93வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறது ரிசர்வேஷனை குறித்து நம்ம கூடுதல் பார்த்துட்டோம். சட்டப்பிரிவுன்னு கேட்டால் 15 நாளில் இருக்குது, 16 நாளில் இருக்குது. இதுவும் முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. 15 நாள், 16 நாள், அதே மாதிரி 15/6, 16/6 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு பார்ட் கம்ப்ளீட்டாக நான் வந்து ரிவைஸ் அண்ட் ரீகால் பண்ணிட்டேன். ஒரு கேள்வி கூட மிஸ் ஆகாது. இதில் வந்து நல்லா படிச்சுங்க. அடுத்து நம்ம லாவண்யா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கேட்டாச்சுலப்பா? கேட்டிங்கல்ல? கேட்டாச்சு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருந்தாலும் நான் கேட்டு வரேன். இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக எந்தெந்த மாதிரியான விஷயங்களை வேறுபடுத்துவாங்க? இது மெயின்ஸில் கேட்டாலும் எழுதுங்க. ஒன்று பொருளாதார வளர்ச்சினா என்ன, இன்னொன்று பொருளாதார முன்னேற்றம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். எக்கனாமிக் க்ரோத்னா என்ன, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்ன? இந்த எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிற போது வளர்ந்த நாடுகளின் பொருளாதார பிரச்சனைகளை கையாளுகிறது. எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது டீல்ஸ் வித் டெவலப்டு நேஷன்ஸ் அப்படிங்கிறதோடது. பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வளரும் நாடுகள் அப்படிங்கிற டெவலப்பிங் நேஷன்ஸ். நான் கூட லாவணியா சொல்லியிருந்தேன் எக்கனாமிக்ஸ் நடத்தும் போது கூட, இப்போ ரீசெண்டாக. சரியா? அதாவது இந்தியா அப்படிங்கிறது வந்து எந்த வகையான பொருளாதாரம்? அக்ரெசிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது, ரேபிட் க்ரோத் அந்த மாதிரி இருக்கக்கூடியது, அதிக வளர்ச்சி அப்படிங்கிறது. இப்போ நம்முடைய இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி உலக அளவில் எத்தனாவது இடத்துல இருக்குப்பா? 4th பிளேஸ் அப்படிங்கிறது. முதல் 3 யாரு? சார் USA, சைனா, ஜெர்மனி, 4th இந்தியா, 5th ஜப்பான். ஆமாங்க, USA எடுத்துக்கணும், சீனா எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் ஜெர்மனி எடுத்துக்கணும், 4வது இடம் நம்ம இந்தியா எடுத்துக்கணும், 5வது இடம் ஜப்பான் அப்படின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? தமிழ்நாடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஜிடிபி பெர் கேபிட்டா அப்படிங்கிறது, ஸோ வேர்ல்டு ஜிடிபியில் அவங்க 25% வச்சுருக்காங்க. வேர்ல்டு ஜிடிபியில் 25% யுனைடெட் ஸ்டேட்ஸ். 2வது இடத்துல சீனா வந்து 17.86 இருக்குது. ஜப்பான் அப்படிங்கிறது வந்து 4.21 இருந்துச்சு. அதைத்தான் நம்ம பின்னால் தள்ளிட்டோம். அதை பின்னாடி தள்ளிட்டோம். இப்போ ஸோ பின்னால் தள்ளிட்டோம். ஜப்பான் வந்து 4.21, ஜெர்மனி வந்து 4.05, இந்தியா வந்து 3.37 இருந்துச்சு. 3.37 அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 4வது இடத்துக்கு மூவ் ஆகிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் யுனைடெட் கிங்டம் இருக்குது, 6வது இடத்துல யுனைடெட் கிங்டம் இருக்குது. இதெல்லாம் முக்கியமானது. டாப் 6 கேட்டால் கூட இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது வந்து அப்போ US, 2வது வந்து சீனா, 3வது வந்து ஜெர்மனி, 4வது வந்து இந்தியா, 5வது வந்து ஜப்பான், 6வது வந்து UK அப்படிங்கிற யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். இதெல்லாம் மிக முக்கியமானது அப்படிங்கிறது. அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது லாவணியா கூட ஆன் பண்ணிக்கிறீங்களாப்பா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத முதல்ல யார் வந்து அதை டெவலப் பண்ணா? இட் வாஸ் டெவலப்டு பை பாகிஸ்தானி மெஹபூப் உல்ஹக், அடுத்து இந்தியன் எக்கனாமிஸ்ட் அமர்த்தியா சென். 2 பேருங்க 1990ல் 2 பேர். சரியா? ஒன்று அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். மெஹபூப் உல்ஹக் அப்படிங்கிறது ஹீ இஸ் ஃப்ரம் பாகிஸ்தான். அண்ட் அமர்த்தியா சென் 1990 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். இந்த அமர்த்தியா சென் வந்து நமக்கு என்ன பரிசு வாங்கி கொடுத்துருக்காருப்பா? சார் நோபல் பரிசு எந்த வருஷம் வாங்கி கொடுத்தாரு? 1998 1998 நோபல் பரிசு வாங்கி கொடுத்தவர் தான் அமர்த்தியா சென். அமர்த்தியா அப்படிங்கிறது எந்த டைனஸ்டியில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருப்பாங்க? அமர்த்தியாங்கிறது அமர்த்தியா எஸ், முகல்ஸில் கிடையாது. இல்லை மராத்தாஸ் அப்படிங்கிறதுல அஷ்டபிரதான் பார்த்தோம்ல, மராத்தாஸ் அஷ்டபிரதான்ல அமர்த்தியானாவே ஃபினான்ஸ் மினிஸ்டர். அப்போ நியாயதீஸ்னா அதிலே வருது, நியாயம்டா நேர்மடா அப்படின்னு. சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறவர். எஸ், சீஃப் ஜஸ்டிஸ் இப்போ யாருமா? சார் BR கவாய் அப்படிங்கிறது எத்தனையாவதுப்பா? 52. ஸோ யார் வந்து இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வேர்ல்டு வைடாக அந்த மாதிரி இருக்கக்கூடியது அதை வெளியிடுறாங்க?
UNDP சார், UND யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். UNDP அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கணும். வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் PQLI? PQLI எஸ் சார், பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இது யார் டெவலப் பண்ணான்னு தெரியுமா? எஸ் சார், மொரிஸ் டி மொரிஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட். இது ஒரு வாழ்க்கை தரத்தை அளவிட பயன்படக்கூடியது இல்லைங்களா? ஸோ ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் இட் வாஸ் டெவலப்டு பை மொரிஸ் டி மொரிஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். வாழ்க்கை தரத்தை இது பண்ணுறது. இதில் மிக முக்கியமாக லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எடுத்துக்குவாங்க, ஆயுட்காலம் எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி மெட்டர்னிட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடியது, லைஃப் அந்த மொராலிட்டி அந்த மாதிரி இருக்கும். ஸோ மார்டாலிட்டி ரேட் எடுத்துக்குவாங்க, லிட்ரஸி ரேட் எடுத்துக்குவாங்க, ஆயுட்காலம், குழந்தையோட இறப்பு வீதம், எழுத்தறிவு வீதம், இதெல்லாம் எடுத்துக்குவாங்க. முக்கியமானது இதுதான் டிசைட் பண்ண போகுது இந்த பாடம் வந்து. யூனிட் 5 50 கேள்விகள், எக்கனாமிக்ஸும் இதுவும் சேர்த்து 50 கேள்விகள். எக்கனாமிக்ஸ் நம்ம ரெகுலர் கிளாஸில் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கோம், அதனால் எளிமையாக இருக்கும். ஸோ இதையும் நல்லா படித்து வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எந்தெந்த 3 இண்டிகேட்டர்ஸ் தான். அதில் 1 லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்நாள் ஆயுட்காலம். 2 அப்படிங்கிறது வந்து எஜுகேஷனல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அட்டைன்மெண்ட்ஸ் அப்படிங்கிற கல்வி தகுதி. 3வது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிற வாங்கும் திறன் அப்படிங்கிறது, அல்லது நம்முடைய வாழ்வாதாரம், ஸோ வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது. இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஜிடிபி அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், பெர் கேபிட்டா அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், PPP பர்ச்சேஸ் பவர் பாரிட்டி அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இது எல்லாமே முக்கியமாக இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, டெவலப் பண்ணும்போது இந்த பேராமீட்டர்ஸ்லாம் எடுத்துக்குவாங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுல நல்லா ஞாபகம் வச்சுங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதில் ரொம்ப முக்கியமானது மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது அப்படின்ற யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்வசித் குஹா. இந்த பிஸ்வசித் குஹா அப்படிங்கிறவர் தான் இது வந்து புறக்கணிக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ HD1, HD2, HD3, HD4 அந்த மாதிரி இருக்கக்கூடிய 4 விதமான மேம்பாட்டு குறியீடுகளை அவர் உருவாக்கி இருக்கிறார். யார்? பிஸ்வசித் குஹா. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 1, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 3, 4ன்னு சொல்லி பிரிச்சிருக்காரு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 1 அப்படின்னு சொன்னாவே இது நார்மலாக UNDP அதை கொடுக்கக்கூடியது தான். அதோட 2ன்னு எடுத்துக்கிட்டா அதாவது UNDP கணக்கிடக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை சேர்த்துட்டிங்கன்னா 2 வந்துடும். அப்போ 3ன்றது என்னென்னா அதோட எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி வறுமையை ஒழிச்சிட்டிங்கன்னா HDI 3 வந்துடும். அதோட அர்பனைசேஷனை கூட்டிக்கிட்டிங்கன்னா HDI 3 வந்துடும். HDI 3 அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்க. இந்திய தரவரிசை அப்படிங்கிறது நமக்கு அக்கார்டிங் டு டெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா 193 நாடுகளில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட ரேட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம 134வது இடம். இந்த 193 நாடுகளில் 134வது இடம். இது வருஷம் மாறிட்டே இருக்கும். நம்ம அப்டேட் மட்டும் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸை நம்ம அப்டேட் மட்டும் படிக்கணும். ஸோ 134வது இடம் 0.644 அப்படிங்கிற அந்த மதிப்பீடு அப்படிங்கிற அடிப்படையில். ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல யார் சார் இருக்கா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில்? டாப் 3ல சுவிட்சர்லாந்து ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 2வது நார்வே, 3வது ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இவங்க தான். ஸோ டோட்டலாக 193 நாடுகள். இதோட வேர்ல்டு ஆவரேஜ்னு கேட்டாங்கன்னா 0.732 ஞாபகம் வச்சுக்கணும். 0.732 அப்படிங்கிறது தான் வேர்ல்டு ஆவரேஜ். எதுனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ உலகத்தினுடைய சராசரியில் பார்த்தோம் பொதுவாக இந்த 2022ல் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பீரியட் இது வந்து அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ வருஷம்னா வேர்ல்டோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட் அப்படிங்கிறது வந்து 67 வயசு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 67 வயது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இது முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பொதுவாக இந்தியாவை பொறுத்தவரை 67 வயசு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி எதிர்பார்க்கப்படும் பள்ளி படிப்பு அப்படிங்கிறது வந்து 12 வருடங்கள், சராசரியாக 6.7 வருடங்கள் ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்முடைய மொத்த தேசிய வருமானம், நம்ம இந்தியாவினுடைய மொத்த தேசிய வருமானம் அப்படிங்கிறது அக்கார்டிங் டு டெக்ஸ்ட் புக்கில் எவ்வளோ இருக்குன்னா US டாலரில் 69.51 $6,951 அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இது முக்கியமானது. ஸோ அப்போ இந்தியாவை பொறுத்தவரை ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் டாப் 3 ஸ்டேட்ஸ் எது அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு கேரளா இருக்குது, 2வது ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்குது, 3வது ஹரியானா. இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் இல்லையாப்பா, அதாவது கரண்ட் அஃபேர்ஸில் அதிகமானோர் அப்படிங்கிறது வந்து போய் இந்த டூரிஸ்ட்டுக்கு பார்த்த பிளேஸ்னால் இந்த ஹிமாச்சல் பிரதேஷ்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஷில்லாங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் முக்கியமானது. டாப் 3 ஸ்டேட்ஸில் கேரளா வருது. ஃபஸ்ட்டு கேரளா 0.779,
அதுக்கப்புறம் ரெண்டாவது ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது வருது, மூன்றாவது ஹரியானா வருது, மூன்றாவது ஹரியானா அப்படிங்கிறது வருது. டாப் 3 HDA ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் தமிழ்நாடு இருக்குங்க, அந்த மூன்றாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. அப்போ கேரளா, ஹிமாச்சல் பிரதேஷ், ஹரியானா, தமிழ்நாடு எதில் HDA அந்த மாதிரி இதில். ஸோ பாட்டமில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் வருது, பீகார் வருது. உத்தரப்பிரதேஷ், பீகார் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. பொதுவாகவே டாப்பில் இருக்கிறது கேரளா வந்துடும், இந்த கோவா வந்துடும், ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, தமிழ்நாடு இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இதில் தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் தான் நம்ம முக்கியமாக பார்க்குறப்போ இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் MDPI அப்படின்னா என்னென்னு படிக்கணும். அதே மாதிரி ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது சின்ஸ் 2010 எப்படி இருக்குது, அதே மாதிரி ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2014 எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. இப்போ உடல் நலம் எடுத்துக்குவாங்களா எடுத்துக்குவாங்க, கல்வி எடுத்துக்குவாங்களா எடுத்துக்குவாங்க, வாழ்க்கை தரம் எடுத்துக்குவாங்களா எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி 4 அந்த நான் சொன்னேன்ல 1, 2, 3, 4 யார் வந்து அதை பற்றி பேசாமல் இருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து மறுக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா, அதையும் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இந்தியா எக்ஸாக்டாக 108வது இடத்துல இருக்குது. மொத்தம் 166 நாடுகளில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்றதுல 108 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இந்தியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், 108 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டு, அடலசன்ட் பர்த் ரேட்டு, இதெல்லாம் வந்து முக்கியமானது. இந்த பாடத்திலேருந்து இந்த கேள்விகள்லாம் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் HDAயில் தமிழகத்தை பொறுத்தவரை எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப்பில் இருக்கிறது கன்னியாகுமரி, தூத்துக்குடி, சென்னை முதல் டாப்பு. கன்னியாகுமரி எடுத்துக்கங்க, தூத்துக்குடி எடுத்துக்கங்க, சென்னை எடுத்துங்க, டாப் அப்படிங்கிறதுல ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில் டாப்பில் இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து நீலகிரி, அடுத்து வந்து விருதுநகர், நீலகிரி, விருதுநகர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே பாட்டமில் இருக்கிறது யார், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் பாட்டமில் இருக்கிறது யாருன்னா திருவாரூர். அதே மாதிரி இங்கே ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில் பாட்டமில் இருக்கிறது வந்து சென்னை அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் முக்கியமானது. அப்போ கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் இதெல்லாம் சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் டாப்பு. அதே மாதிரி மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் டாப்பாக இருக்கிறது காஞ்சிபுரம், சென்னை. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் டாப்பில் இருக்கிறது வந்து காஞ்சிபுரம், சென்னை. பாட்டமில் இருக்கிறது அரியலூர். இது வந்து ஒன்லி ரிவிஷன் அண்ட் ரீகால் கிளாஸ்ன்றதுனால ஜஸ்ட்டு நீங்கள் கவனிச்சுக்கிட்டு வந்தால் மட்டும் போதும். ஆடியோ ஃபைலு, வீடியோ ஃபைல் ரெண்டுமே உங்களுக்கு அனுப்பிடுவாங்க, படிச்சுங்க. அதுக்கப்புறம் உணவு பாதுகாப்பு குறியீடு, ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ், டாப்பில் இருக்கிறது திருவாரூர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பாட்டமில் இருக்கிறது விழுப்புரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதுதாங்க இந்த பாடம், இந்த 2வது பாடம் அப்படிங்கிறது. அப்போ ரிசர்வேஷன் அப்படிங்கிறது முடிச்சாச்சு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுங்கிறது முடிச்சாச்சு. யூனிட் 5ல் இந்த பாடங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவர்னன்ஸ். நான் அந்த பாடம் கூட நடத்தும் போது நான் சொல்லியிருந்தேன், கவர்னன்ஸ்னு ஒரு பாடம் படிப்போம் இல்லையா, அதே மாதிரி இப்போ ஒரு கவர்னன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க தமிழக அரசு. இந்த வீக்குள்ளே ஒரு முக்கியமாக ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன திட்டம், இதை கூட நான் அசோசியேட் பண்ணி நடத்தினேன் நான். எளிமை ஆளுமை, எக்ஸாக்ட்லி கரெக்ட். இந்த எளிமை ஆளுமை அப்படிங்கிறது வந்து அதை பற்றி சொல்லுங்கப்பா லாவண்யா. என்ன எளிமை ஆளுமையில் பார்த்தோம் இப்போ ரீசெண்டாக? சார் இந்த கவர்மெண்ட்ல பண்ணக்கூடிய அந்த கவர்னன்ஸ் அது எல்லாமே மக்களுக்கு வந்து எத்தனை அந்த மாதிரி இருக்கக்கூடிய சலுகைகள், அதில் எத்தனை விதமானது பார்த்தோம் சார்? அது கரெக்டாக ஞாபகம் இல்லை. எக்ஸாக்டாக 8 விதமான அந்த சர்வீசஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம இம்மீடியட்டாக எடுத்துக்கிறது, சிம்பிளிஃபைடாக எடுத்துக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த எளிமை ஆளுமை அப்படிங்கிறது, சிம்பிளிசிட்டி கவர்னன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கவர்னன்ஸ். அப்போ கவர்னன்ஸோட டெஃபினிஷன் என்னென்னு கேட்டாங்கன்னா, கவர்னன்ஸ் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் தி அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அதாவது ஐசிடின்னு சொல்லுவோம். ஐசிடி அப்படின்றது அப்போ அரசாங்க சேவைகளாக இருக்கட்டும், தகவல் பரிமாற்றமாக இருக்கட்டும், அல்லது வந்து டிரான்சாக்ஷன் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் பரிவர்த்தனைகளாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் சார், ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தகவல் தொடர்பு சாதனங்கள் த்ரூ இன்டர்நெட்டு, த்ரூ கம்ப்யூட்டர் அந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம வந்து ஐசிடி அப்படிங்கிறது மிக முக்கியமாக கவர்னன்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம். அப்போ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் 1970 அந்த காலகட்டத்தில் தான் அரசாங்கத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க, 1970களில். அதுக்கப்புறம் 1977 தான் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய தகவல் மையம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். NIC, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அப்படிங்கிறது 1977 அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் 1999 அப்படிங்கிறது தான் ஒரு மினிஸ்ட்ரி உருவாக்குறாங்க. 1999 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறதுக்கான த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வாஸ் கிரியேட்டட் அட் தி சென்டர் லெவலில் 1999 உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இதுக்கு ஐடி ஆக்ட்னு எந்த வருஷம் கொண்டு வராங்கன்னா 2000.
ஐடி ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் வாஸ் எனாக்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 தான் இதை கொண்டு வராங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். அப்போ இதுக்காக ஒரு நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, லான்ச் பண்ணாங்க. எந்த வருஷம்? 2006. ஆமாம், ஆடியோ கிளியராக இருக்கப்பா? இல்லை ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்காமா? நான் இருக்கேன்னா கிளாஸில்? ஸோ நான் கிளாஸில் இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் அப்படிங்கிறதா NEGPன்னு சொல்லுவாங்க. இது லான்ச் பண்ணது 2006. தேசிய மின் ஆளுமை திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது 2006 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இதில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இந்த இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மின் ஆளுமை திட்டங்களை முதல்ல அறிமுகப்படுத்திய மாநிலம் கேட்டாங்கன்னாவே ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி மத்திய பிரதேஷ் அப்படிங்கிறதுல வந்து கியாண்டூத் இ சேவா அப்படிங்கிறதே ஆந்திர பிரதேஷ். அந்த பேர் வச்சவங்களே அவங்க தான். இ சேவா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஆந்திர பிரதேஷ். அதே மாதிரி பூமி அப்படிங்கிறது கர்நாடகாவில். இதே இதுக்கு பூமி அப்படிங்கிறது கர்நாடகாவில். அதே மாதிரி கியாண்டூத் அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில். கியாண்டூத் பொறுத்துகளில் கேட்கலாம். கியாண்டூத்துங்கிறது மத்திய பிரதேசத்தில். லோக்வானி அப்படிங்கிறது வந்து உத்தரப்பிரதேசத்தில். லோக்வானி அப்படிங்கிறது. அதே மாதிரி நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது கேரளாவில். நண்பர்கள் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேரளாவில். இ மித்ரா அப்படிங்கிறது வந்து ராஜஸ்தானில். இ மித்ரா. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எந்த பேரில் அழைக்கிறோம்? தமிழ்நாட்டில் இப்போ நான் ஒவ்வொரு மாநிலம் சொன்னேன் இல்லையா? ஆந்திர பிரதேசத்தில் இ சேவா, பூமிங்கிறது கர்நாடகா, கியாண்டூத்துங்கிறது மத்திய பிரதேஷ், லோக்வானிங்கிறது உத்தரப்பிரதேஷ், கேரளா அப்படிங்கிறது நண்பர்கள், இ மித்ராங்கிறது ராஜஸ்தான். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் என்ன பேரில் அழைக்கப்படுது இந்த இ கவர்னன்ஸு? நம்ம ஊர்லேயும் இ சேவை தாங்க. நம்ம ஊர்லேயும் இ சேவை தான். ஆந்திர பிரதேசத்தில் என்னவோ அதுதான் நம்ம ஊர்லேயும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. இ டிஸ்ட்ரிக்ட்டு, இ ஆஃபீஸு, இ கோர்ட்டு அப்படிலாம் கொண்டு வந்தாங்க. சரியா? அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு 21 அமைச்சகம் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அதே மாதிரி இ டிஸ்ட்ரிக்டில் எதெல்லாம் வரும்னு கேட்டால் இ சேவா மையங்கள் வந்துடும். அந்த இ சேவா மையங்களில் சிட்டிசன்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவோம், மக்களோட வலைதளம். அதே மாதிரி இ சேவா ஃபார் ஆல். இ சேவா அப்படிங்கிறது எல்லா சர்டிஃபிகேட்ஸு, எல்லா சலுகைகள், எல்லா விதமான சர்வீசஸ் எல்லாத்தையும். அதே மாதிரி நோ யுவர் கவர்மெண்ட், உங்கள் அரசாங்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க இந்த இ டிஸ்ட்ரிக்டில். அதே மாதிரி இ ஆஃபீஸ் அப்படிங்கிறதுல, இ ஆஃபீஸில் .n அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். .n அப்படின்னா என்னென்னா தமிழ் டிஜிட்டல் ஆஃபீஸ் தமிழ்நாடு. அதான் அதாவது DOTNாவே டிஜிட்டல் ஆஃபீஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி சிஎம்மோட டேஷ்போர்டு, இது எல்லாமே இ ஆஃபீஸுகளை கொண்டு வந்தாங்க. இ ஆஃபீஸ் அப்படிங்கிறதுலாம் இ சேவாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஐடி ஆக்ட் யார் கவனிச்சவங்க சொல்லுங்கள். ஐடி ஆக்ட் எந்த வருஷம்? 2000. அப்போ எந்த வருஷம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி உருவாக்குனாங்க? 1999 உருவாக்கப்பட்டு 2000 ஐடி ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாடை பொறுத்தளவில் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இட் இஸ் அ நோடல் ஏஜென்சி. நம்ம இ கவர்னன்ஸுக்கான நோடல் ஏஜென்சி தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிறதா இட் இஸ் அ நோடல் ஏஜென்சி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 1975 கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்தது வந்து 1975. இந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஸோ ஆல் அந்தமாக இருக்கக்கூடிய சொசைட்டிஸ் ஆக்ட்னு சொல்லுவோம். கம்பெனிஸ் ஆக்ட் வேறு, சொசைட்டிஸ் ஆக்ட் வேறு. சொசைட்டிஸ் ஆக்ட்னா 1975, கம்பெனிஸ் ஆக்ட்னா 1956. புதுசு என்ன ராஜேஸ்வரி? கம்பெனிஸ் ஆக்ட் வந்து புதுசு 2013 ஞாபகம் வச்சுக்கணும். 2013 கம்பெனிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது எல்காட். அதே மாதிரி எல்காட்னு கேட்பாங்க. எக்ஸ்பான்ஷன் வந்து எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட். எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ டாஸ்மாக்னா என்னப்பா ராஜேஸ்வரி எக்ஸ்பான்ஷன்? டாஸ்மாக் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் அப்படிங்கிறது வந்து டாஸ்மாக். எலக்ட்ரானிக் கார்பரேஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட் அப்படிங்கிறது எல்காட். அதே மாதிரி டேக் டிவின்னு சொல்லியிருக்கோம். டேக் டிவி, டேக் அப்படின்னாவே தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி முக்கியமானது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது கேட்பாங்க பைபர்நெட். தமிழ்நாடு பைபர்நெட்னு இருக்குது. டிவியும் இருக்குது. தமிழ்நாடு விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி இருக்குது. அதே மாதிரி ஐசிடி ஆக்ட் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் முக்கியமானது. எல்காட் அப்படிங்கிறத
நீங்கள் இது ஃபுல்லாகவே ஐடி ப்ராடக்ட்ஸ் இந்தியாவை தமிழகத்தை பொறுத்தவரை ஆல் ஐடி ப்ராடக்ட்ஸ் ஆர் டெவலப்டு அண்டு சரியா அட்மினிஸ்ட்ரேட் பை எல்காட் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஐடி பொருள் எல்லாமே அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே வழங்குறது இந்த எல்காட் அப்படிங்கிறத எடுத்துங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்பரேஷன் லிமிடெட்னு சொல்லுவோம். டிஏசி டிவி டேக் டிவி அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்பரேஷன்ஸ். இது எந்த ஆக்டின் படி கொண்டு வந்தாங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் படி 1956 கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இதை ப்ரொவைட் குவாலிட்டி கொடுத்தது 2007 அப்படிங்கிறதுல இணைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தாப்புல தமிழ்நாடு பைப்பர் நெட் கார்பரேஷன்ஸ். தமிழ்நாடு பைப்பர் நெட் கார்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது பாரத் நெட்வொர்க் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுல கொண்டு வந்தாங்க. பாரத் நெட் கிராம பஞ்சாயத்துக்களை பூரா இணைக்கிறது இந்த பைப்பர் நெட் கார்பரேஷன்ஸ் அப்படிங்கிறதுல. ஸோ அதன் அடிப்படையில் 12,524 கிராம பஞ்சாயத்துகள் இதில் இணைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கிராம பஞ்சாயத்தை பற்றி என்கிட்ட கேள்வி கேளுங்க சார், தெரிஞ்சால் சொல்கிறேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். இது வரைக்கும் வாய் திறக்காதவங்க யாராவது இன்ன வரைக்கும் என் கூட இன்ட்ராக்ட் பண்ணவே இல்லை. லாவணியா வேண்டாம், சஞ்சனா வேண்டாம், ஹரிகிருஷ்ணன் வேண்டாம், ராஜேஸ்வரி வேண்டாம், சுகன்யா வேண்டாம், வேற யாராவது சார் கிராம பஞ்சாயத்தை பற்றி கேள்வி கேளுங்க, தெரிஞ்சால் நான் சொல்கிறேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் குயிக் வேகமா. முத்துலட்சுமி சொல்லுங்கப்பா. கிராம பஞ்சாயத்து அப்படின்னு சொன்னாவே எந்த ஆர்டிகிள்ப்பா? ஆர்டிகிள் 243 சார். இல்லை, கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிறது ஓகே அங்கே போயிட்டீங்க நீங்கள். கிராம பஞ்சாயத்து அப்படின்னாவே 243லேருந்து 243 வரை வரைக்கும் இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டினா 243P-லேருந்து 243 ZG வரைக்கும். 243 அப்படிங்கிறதுல இருந்து P-லேருந்து 243 ZG. இது அமெண்ட்மெண்ட் அப்படின்னா எந்த அமெண்ட்மெண்ட் எடுத்துக்குவீங்க இந்த லோக்கல் செல் கவர்மெண்ட்டில்? 73 அமெண்ட்மெண்ட், 74 அமெண்ட்மெண்ட். 73rd and 74th அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக்சுவலாக இது ரெண்டுமே எந்த வருஷம்ப்பா? 1992 சார். 1992 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கிராம பாலிகா ஆக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு 73 சதவீதம். நகர்பாலிகா ஆக்ட்ன்றது ஸோ கிராம பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை விதமான கமிட்டிஸோட தொடர்புடையதுப்பா? 6 விதமான கமிட்டி. இந்த 6 கமிட்டிஸ் அப்படியே வரிசைப்படுத்தலாமா ஆர்டர்லி? சார் நல்ல சவுண்டாக இருக்கே உங்கள் ஏரியாவில். உங்கள் ஏரியா புதுக்கோட்டையாமா? புதுக்கோட்டையில் பயங்கர சவுண்டாக இருக்கீங்களா? அதிகாலை அந்த சவுண்டு. எஸ் சார். நீங்களும் பேசுகிறீங்க, அந்த அந்த பேர்டும் பேசுது. சரி சொல்லுங்க பார்ப்போம். சார் பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி சார். பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி, ஜிவிகே ராவ் கமிட்டி, ஜிவிகே ராவ் கமிட்டி, எல்எம் சிங்வி கமிட்டி, எல்எம் சிங்வி கமிட்டி, காட்கில் கமிட்டி, டங்கன் கமிட்டி. தீபக் இருக்கியாப்பா? தீபக் ஆன் பண்ணிக்க. தீபக் ஓகே, கங்க்ராட்ஸ்மா. இது முத்துலட்சுமி. ஓகே சார். தீபக் இருக்கியாப்பா? தீபக் இந்த பாரு எப்படிலாம் ஆன்சர் பண்ணுறாங்க பாரு. அண்ணா அக்காலாம் எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க பாரு. நீனும் ஆன்சர் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு ரைட் அ டெய்லி டெஸ்ட். யூ ஹாவ் டு டேக் அ ரெகுலர் டெஸ்ட். சரிங்களா? டெய்லி நடத்துகிறத டெஸ்ட் அடிச்சுட்டே இருக்கணும். காலையும் மாலை 2 நேரமும் டெஸ்ட் வச்சுட்டே இருக்காங்க. ஒரு சில நாட்களில் காலையில் மட்டுமே 2 டெஸ்ட் வைக்கிறாங்க, ஈவினிங் மட்டுமே 2 டெஸ்ட் வைக்கிறாங்க. டெஸ்ட்டு அடிக்க தான் பரிச்சயமாவ. இப்போ நீ இன்னும் நான் ஏஜ் ஆகலை, எனக்கு இப்போ தான் 17 வயசு ஆகுது, இப்போ தான் நான் டிகிரி படிக்க போகிறேன் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. சரியா? நீ டிகிரி முடிக்க போகிற, இப்போ ஃபைனல் செமஸ்டரில் இருக்க. நீ டிகிரி முடிக்க போகிற, ஃபைனல் செமஸ்டரில் இருக்கிற, இப்போ வைக்கிற எல்லா எக்ஸாம்லுமே ஃபுல் மார்க் எடுக்கணும். அப்போ தான் வெரி ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நீ கிளியர் ஆக முடியும். சரியா? அந்த லெதர்ஜிக்கல் மைண்ட் வந்துடக்கூடாது. நான் இப்போ தான் +2 படிச்சிருக்கேன், இனிமேல் தான் நான் காலேஜ் சேர போகிறேன், நம்ம மெதுவாக படிச்சுக்கலாம், வயசு இருக்குது, வாலிபம் இருக்குது, மெதுவாக படிச்சுக்கலாம்னு சொல்ல இருக்கக்கூடாது. எப்படி ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பாரு. இந்த மாதிரி தீபக் அடிக்கணும். ஓகேவா? கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிறத எடுத்துக்கோ. ஓகே, கங்க்ராட்ஸ்மா முத்துலட்சுமி கங்க்ராட்ஸ். ஸோ அதே மாதிரி தமிழ் நெட்டுன்னு ஒன்று சொன்னேன். தமிழ் நெட் அப்படிங்கிறது. ஸோ தமிழ் நெட்டு அனைத்து மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் டவுன் பஞ்சாயத்து. சரியா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது. சார் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்லேருந்து கேள்வி கேளுங்க, தெரிஞ்சால் நான் சொல்கிறேன், தெரியலனா தெரிஞ்சுக்கிறேன். வேறு குயிக்காக வாங்க, நேரம் ஆகுது. 5 மணிக்கு ஆரம்பித்தோம், இப்போ 6:30 நெருங்கிட்டு இருக்கு. நம்ம குயிக்காக எடுத்துகிட்டு போகணும், கொஞ்சம் வேகமாக. வேறு யாருமே பதில் சொல்கிறதுக்கு ரெடியா இல்லையா? கிளாஸ் அவங்களுக்கு மட்டும் நான் லிங்க் கொடுத்துக்கிறவா? யார் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் லிங்க் கொடுத்து நான் படிச்சுட்டு போகலாமா? அம்மா நான் இருக்கேனாப்பா? கிளாஸ் போயிட்டுருக்கா இல்லை கட் ஆயிடுச்சா?